மைனா குருவி கதை நேரம். ஓர் ஊரில் தீபிகா என்ற 7 வயது சிறுமி வசித்து வந்தாள். அவள் இருட்டுக்கு பயப்படுவாள். சுவரில் விழும் நிழல், கதவின் பின்னால் தோன்றும் கரும்படைகள், பாதைகளில் நீண்டு காணப்படும் அவரது நிழல், இவையெல்லாம் அவளுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்தின. ஒரு நாள் இரவில் அவளது வீட்டில் மின்சாரம் இல்லை. வீடு இருளாய் மாறியது. சிறுமி பயத்தில் நடுங்கிவிட்டாள். அவளுடைய அப்பா மெழுகுவர்த்தி ஏற்றி சுவரில் வைத்தார். அந்த ஒளியில் தீபிகாவின் நிழல் பெரிதாக சுவரில் தோன்றியது. அதை பார்த்த தீபிகா பயத்தில் கண்ணடை மூடிக்கொண்டாள். அப்போது ஆச்சரியமான நிகழ்வு ஒன்று நடந்தது. நிழல் மெதுவாக வடிவம் பெற்றது போல் தோன்றி மெல்லிய சத்தத்தில் பேச ஆரம்பித்தது. தீபிகா, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நான் உன்னுடைய நிழல், உன் நண்பன்தான் என்று கூறியது. அதற்கு தீபிகா, நீ எப்போதுமே என்னை தொடர்ந்து வருகிறாய், ஏன் என்று கேட்டாள். அதற்கு நிழல் அவளிடம், உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் நான் கவனிக்கிறேன். நீ விழுந்தால் கற்றுக்கொள்ள, நீ பயந்தால் தைரியம் கொடுக்க, நீ ஓடினால் வழிகாட்ட நானும் உன்னுடன் இருப்பேன். பயம் வந்தால் என்னை எதிர்நோக்கி நில் என்று கூறியது. அந்த வார்த்தைகள் தீபிகாவின் மனத்துக்குள் நம்பிக்கையை கொடுத்தது. அதிலிருந்து இருட்டு என்றால் தேவையில்லாமல் பயப்படாமல் தைரியத்துடன் பயணிக்கத் தொடங்கினாள். இருளை வென்ற சிறுமியாக மாறினாள். உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த மணியையும் அழுத்திடுங்க.